இப்போ தாவேக்க ஆட்சி தூய ஆட்சி என்று மக்களிடம் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கு. அவங்க தூய ஆட்சியை கொடுத்தா உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடையப் போகிறார்கள், வரவேற்கப் போகிறார்கள். அது பிரச்சனையே கிடையாது. தூய ஆட்சியைத்தான் எல்லா நாட்டு மக்களுமே விரும்புவார்கள். ஆனால் இவர்கள் தூய ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு கடந்த சமூக நீதி பயணத்தில் பயணித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை தூர்ந்து போன கட்சி, தீய சக்தி என்றெல்லாம் வசைப்பாடிவிட்டு இவர்கள் பழனி ஆண்டவனுக்கே மொட்டை போட்ட அந்த வரலாறு, அதை தடுத்து நிறுத்திய வரலாறு, 110 கோடி அவர்கள் அடித்த கொள்ளை, அதை தடுத்து நிறுத்திய வரலாறெல்லாம் சந்தி சிரிக்கிறது. பல குற்றவாளிகள் அவர்கள் தாவேக்கக்காரர்களாகவே இருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. அப்போது தன்னுடைய கட்சிக்காரனை முழுக்க முழுவனாக மாற்ற முடியவில்லை. இதையெல்லாம் முதல்ல சரி பண்ணுங்க. ஆட்சியை நீங்கள் நடத்துங்க. அந்த ஆட்சியை நடத்தும் போதே எதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரி செய்வதற்கும் கொஞ்சம் மெனக்கெடுங்க. முழுக்க முழுக்க மும்மொழி கொள்கையை திணிப்பதற்காக மறைமுகமாக உதவுவது, வந்தே மாதரம் பாடலை கொண்டு வருவது, தொடக்கத்திலையும் தேசிய கீதத்தை ஒலிக்க விடுறது, கடைசியிலும் தேசிய கீதத்தை ஒலிக்க விடுறது, மெல்ல தமிழ்தாய் வாழ்த்தையை ஓரங்கட்டுறது, இந்த மாதிரியான RSS ஆட்சியை நடத்துவதற்கு துணை போகும் அயோக்கியத்தனமான அரசியலை கைவிட்டு உண்மையிலேயே தூய ஆட்சியை நீங்கள் வழங்குங்கள். அதைத்தான் மக்கள் கூட எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு முதலாளித்துவ அரசில் நீங்கள் முதல்வராக இருக்கிறீர்கள். நீங்கள் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்வதெல்லாம் பித்தலாட்டம். அது ஒரு ஏமாற்று, அப்பட்டமான ஏமாற்று. ஊழலின் ஊற்றுக்கண்தான் முதலாளித்துவ செட்டப்பே. எனவே முதலாளித்துவம் இருக்கும் வரை மக்களுக்கு துன்பத் துயரங்கள் நீடிக்கும். ஊழல் அதன் துணை விளை பொருளாகத்தான் இருக்கும். இதுதான் மார்க்சியத்தின் பால பாடம். நீங்கள் மக்களை முட்டாளாக்கலாம், ஆனால் சமூக விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கும் கம்யூனிஸ்டுகளை நீங்கள் முட்டாளாக்க முடியாது. நீங்கள் கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னாலே இந்தியாவில் சிபிஎம்ஐ பார்த்து கம்யூனிஸ்டுகள் என்று நினைக்கும் ஒரு அவலமான நிலை இருக்கிறது. உண்மையில் கம்யூனிச தத்துவம் என்பது ஒரு அறிவியல் பூர்வமான தத்துவம். அது தொடர்ந்து மக்களின் விடுதலைக்காக பாடுபடும். அன்றைக்கு உங்களது முகத்திரைகள் அனைத்தும் கிழியும்.